இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாக போய்விட்டார்கள். பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் அவர்கள் தேவனை விட்டு வழிவிலகி போனார்கள். எசேக்கியேலின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகின்றது, இஸ்ரவேல் அக்கிரமத்தின் நிமித்தமாக அவன் சிறைப்பட்டு போனான். சிதேக்கியாவின் காலத்திலே தான் எரேமியா வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்பொழுது அந்த சிதேக்கியா மன்னன் விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தான். தேவனுடைய ஆலயத்தில் விக்கிரகங்களை கொண்டு வந்துட்டான். அந்த ஜனங்களை பாவத்துக்கு நேராக வழி நடத்தினான். 33 வயசு தான் சிதேக்கியாவுக்கு. ஆனால் அவன் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். எரேமியா எவ்வளவோ எச்சரித்து பார்த்தாரு. நீ மனம் திரும்பாவிட்டால் 70 வருஷம் பாபிலோனுக்கு சிறை கைதியாய் போய்விடுவாய் என்றெல்லாம் எச்சரித்தார். ஆனால் கேட்கல. இப்பொழுது நேபுகாத் நேச்சார் படையெடுத்து வந்தான். படையெடுத்து வந்து இந்த ஜனங்களை எல்லாம் பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு செல்லுகின்றான். அங்கே 70 வருஷம் அவர்கள் வேதனையை அனுபவிக்கின்றார்கள். 70 வருஷம் முடியும் பொழுது பாபிலோன் ராஜ்யமானது வீழ்ச்சி அடைந்து மேதிய பெர்சிய சாம்ராஜ்யமானது உலகத்தை ஆளுகிற வல்லரசாக மாறியது. இப்பொழுது அந்த பெர்சிய தேசத்தின் ராஜாவாக கோரேஸ் மன்னன் என்ன செய்கின்றான்? ஆட்சிபடத்திலே உட்காருகின்றான். அந்த சமயத்திலே வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனாய கர்த்தர் கோரேசின் ஆவியை தட்டி எழுப்பினாராம். தட்டி எழுப்பிய பொழுது அவன் ஆட்சி பீடத்திலே வந்த முதல் வருஷத்திலேயே யூத மக்களை பார்த்து சொன்னான், யூத மக்களே, நீங்கள் எந்த தேசங்களிலே இருந்தாலும் சரி, உங்கள் சொந்த தேசங்களுக்கு புறப்பட்டு செல்லுங்கள் என்று கோரேஸ் மன்னன் அறிவிக்கின்றேன். போங்கள், உங்களுடைய தேசத்துக்கு கடந்து போய் நீங்கள் உங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்கள். கஜானாவில் இருக்கின்ற பணத்தை, பொருளை அவர்களுக்கு தாராளமாக எடுத்து கொடுத்து நீங்கள் போய் தேவனுடைய ஆலயத்தை கட்டி அங்கே குடியிருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறான். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? உலகத்தை ஆட்சி செய்கின்ற அத்தனை ராஜாக்களையும் நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் அவர்கள் கொடூரமானவர்களாக இருந்தார்கள். ஒரு சிறை கைதியாக ஒரு மன்னனையோ ஒரு தேசத்தையோ பிடிப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய கைகளின் பெருவிரல்களெல்லாம் தரித்து போட்டு விடுவார்கள், அவருடைய விரல்களையெல்லாம் தரித்து போட்டு விடுவார்கள், அவருடைய கண்களையெல்லாம் குருடாக்கி போட்டு விடுவார்கள், அவருடைய கால்களையெல்லாம் தரித்து போட்டு விடுவார்கள். இப்படி பல கொடூரமான தண்டனைகளை கொடுக்கின்ற மன்னர்களாகத்தான் இவர்கள் இருந்தார்கள். வேதத்தில் வாசிக்கிற வண்ணமாய் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தையும் பலவானிடத்திலிருந்து மதுரத்தையும் கொண்டு வருகிற ஆண்டவர் நம்முடைய தேவன். அவர்கள் பரிதானம் வாங்காமல் எந்த ஒரு சிறை கைதியையும் விடுவிக்காதவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த ராஜா இப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் அங்கே அவனை தட்டி எழுப்பின வேளைகளிலே அவன் சொன்னான், புறப்பட்டு போங்கள், இதோ நீங்கள் ஒன்றுமில்லாமல் போக வேண்டாம், ராஜாவின் கஜனாவில் உள்ள பொன்னையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லி அவன் சொன்ன பொழுது, நீங்கள் சங்கீதம் 126:1 வேதத்தில் வாசிக்கின்ற வேளைகளிலே சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம். இந்த மக்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே நடப்பது கனவா நனவா என்று சொல்லி கூட தெரியாத அளவுக்கு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய ஆவியானவர் மட்டும் நம்முடைய குடும்பத்தில் இறங்கினால், தேவனுடைய ஆவியானவர் மட்டும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இறங்கினால் ஒரு மகா பெரிய மாற்றத்தை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் கிரியை செய்கின்ற பொழுது நம்முடைய சிறையிருப்புகளை எல்லாம் திருப்ப வல்லமையுள்ள ஆண்டவர்.